இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதற்கான பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் குறித்து இல்லைன்னா முக்கிய அப்டேட். இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகம் முழுவதும் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் அனைத்து வட்டார மேலாண்மை மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகம், இந்திய அஞ்சலக கட்டண வங்கி அலுவலகங்கள், பொது சேவை மையங்களில் 31ஆம் தேதி முகாம் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொண்டு பிஎம் கிசான் திட்டத்தில் நிலப்பதிவு, இகேவிசி பதிவு மற்றும் வங்கி கணக்கெண்ணுடன் ஆதார் எண் இணைப்பு பணியை மேற்கொண்டால் மட்டுமே 20வது தவணை பணம் ரூபாய் 2000 பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த முகாமில் தகுதியுடைய விவசாயிகள் தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பது மற்றும் இகேவிசி செய்தல் போன்றவற்றில் ஏதாவது விடுபட்டிருந்தால் அதை சரி செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். மேலும் விடுபட்ட விவசாயிகள் இந்த திட்டத்தில் புதிதாக பதிவு செய்தும் பயன்பெறலாம் என்று கூறப்பட்டது. இதுதான் பிஎம் கிசான் திட்டம் குறித்து வெளியான முக்கிய. இது மட்டும் இல்லாமல் 20வது தவணை பணம் ரூபாய் 2000 பார்த்தீங்கன்னா மே மாத இறுதியில் அல்லது ஜூன் மாத இறுதியில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் இதற்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கணும், இகேவிசி அப்டேட் பண்ணிருக்கணும், நிலம் தொடர்பான ஆவணங்களாக நீங்கள் சமர்ப்பிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிஎம் கிசான் பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அது கூகுள் சர்ச்சில் போய்ட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தில் 19வது தவணை பணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 பிப்ரவரி 24ஆம் தேதி வழங்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பணம் 4 மாதத்திற்கு ஒரு முறை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கேஒய்சி அப்டேட், பெனிஃபிஷியல் லிஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார்மர் கேட்டகரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபார்மர்ஸ்க்கான இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன். அதில் போய்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிளாக் வில்லேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கேட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ஃபார்மரோட நேம், ஜெண்டர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். இந்த பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். பெனிஃபிஷியல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் கண்டிப்பாக இருக்கணும். பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தால் மட்டும்தான் அடுத்ததாக நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் இகேவிசி அப்டேட் பண்ணணும், லேண்ட் டீட்டெயில்ஸ் சமர்ப்பிக்கணும், பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.